உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஒரே வருஷத்துல எல்லாமே மெமரிஸா மாறிடுச்சுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல இந்து. உன்னோட இருந்த நாட்களையும் நினைவுகளையும் என்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் ஞாபகமா நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்துகிட்டே தான் இருப்பேன். சிஸ்டர், பசங்க எல்லாரையும் சாப்பிட சொல்லுங்க. சரி சார். லக்ஷ்மி, குழந்தைங்க எல்லாரையும் டைனிங் ஹால் கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, வாங்க வாங்க. சார், குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு வைங்க. பரவாயில்ல, ஓகே. உங்க ஒய்ஃப்காக செய்றீங்க, உங்க கையால தான் செய்யணும். யா, போ. டே, இவர் போன வருஷம் கொடுத்த சாப்பாடுல கொஞ்சம் கூட உப்பே இல்லடா. கண்டிப்பா இப்பயும் அதே கடையில தானே சாப்பாடு வாங்கியிருப்பாரு. நீ சொல்றதுதான் நானும் நினைச்சேன்டா. கரெக்ட். இந்த கொடுமையில இருந்து நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாதா? முடியவே முடியாது. வேணும்னா அவர் நம்மளுக்கு சாப்பாடு போடும்போது கொஞ்சமா சாப்பாடு போட சொல்லலாம். ஓகேடா. சார் சார், எனக்கு கொஞ்சமா வைங்க சார். ஐயோ, போதும் போதும் போதும். ஏய், உனக்கு இன்னும் சாப்பாடே வைக்கல. ஓ, இன்னும் சாப்பாடு வைக்கலையா? அப்ப கொஞ்சமா வைங்க சார். சரி. சார், எனக்கு பசி இல்ல, கொஞ்சமா வைங்க போதும். என்னாச்சு உங்களுக்கு? சாப்பாடு வைக்கிறதுக்குள்ளேயே பேனிக் ஆகுறாங்க. பின்ன உப்பு காரம் இல்லாம எல்லா தடவையும் சாப்பாடு போட்டா எப்படி சாப்பிடுறது? ஓ, பசங்களா, என்ன இது? நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? சார் கிட்ட சாரி கேளுங்க. சாரி சார். பசங்களை திட்டாதீங்க, அவங்க மனசுல பட்டதை சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர், விடுங்க. கவலைப்படாதீங்க, நல்ல சாப்பாடை கொண்டு வந்திருக்கோம். சாப்பிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் பசங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்களா? பண்ணிட்டோம். குட். இப்ப சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. இந்த சூப்பரான ஃபுட்ட சமைச்சது இவங்க தான். நான் இதுக்கு முன்னாடி இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்களுக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைச்சேன். நீங்க திருப்தியா சாப்பிட்டா மட்டும் போதும். கூச்சப்படாம சாப்பிடுங்க. சார், மத்தவங்களுக்கு கொடுங்க. லக்ஷயா, நல்லா சாப்பிடு, ஓகே? கூச்சப்படாத. சிந்தாம சாப்பிடணும், ஓகே? மனோஜ், சாப்பிடுங்க. என்னம்மா, ஓகேவா? நல்லா சாப்பிடணும், எதையும் வேஸ்ட் பண்ண கூடாது. இன்னும் வேணும்னா கேளு. இன்னும் வேணும்னா கேளு. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. பொறுமையா குடி. என்ன வேணும்? டேய் ரித்திஷ், போதும் போதும். சாப்பிடும்போது எப்பவுமே அதிகமா தண்ணி குடிக்க கூடாது, கொஞ்சமா தான் குடிக்கணும். சோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும், புரிஞ்சுதா? சார், இங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருக்க வேண்டாமே, கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிடட்டும். பொதுவா பணக்கார பசங்க ஒரு பொண்ணை பாப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு விட்டு போயிடுவாங்க. கடைசியில நாம தான் ஏமாந்து நிக்கணும்னு சொன்னாங்க. இந்து, என்ன பாரு.
என் கண்ணை பாரு இந்து. என் கண்ணுக்குள்ள பாரு இந்து. நீ மட்டும்தான் இருப்ப. நீ இல்லாம இந்த வாழ்க்கை எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு நீதான் உலகம். உன்னை ஏமாத்திடுவேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா நம்பிடுவியா? சொல்லு. இந்து, என்ன நடந்தாலும் என் லைஃப் ஃபுல்லா உன்னோட மட்டும்தான். என்னைக்கு நான் உன்னை விட்டு போக மாட்டேன், போகவே மாட்டேன். நீங்க இப்படியெல்லாம் பேசும்போதுதான் எனக்கு இன்னும் பயம் அதிகமாகுதுங்க. நீங்க இல்லாத ஒரு நிமிஷத்தை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டா கண்டிப்பா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. செத்து போயிடு. இல்ல இல்ல இந்து, இல்ல. வெளியில இருக்கிற 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனா உன் மனசுக்கு என்ன தோணுது? நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு தோணுதா? அப்புறம் இப்ப ஏன் இந்த பேச்சு? ஏன்னா நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. இந்து, நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். வாழ்ந்தா அது உன் கூட தான். நீயே என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். என் வாழ்க்கையில என் அம்மாவுக்கு அப்புறம் உன்னைத்தான் நான் அதிகமா நேசிக்கிறேன் இந்து. எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நிஜமா. உனக்கு என் மேலையும் என் வார்த்தை மேலையும் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஐயோ, உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒன்னும் இல்லைங்க. உங்களை நான் நம்புறேன். உங்களை மட்டும்தான் அதிகமா நம்புறேன். நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நம்புறேன். அதனாலதான் பயமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.